அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு வைக்கிற பருப்பு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பாசி பருப்பு தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதில் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கணும். இது வேகிறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு 15 மினிட்ஸ் தான் எடுக்கும். அது வேகட்டும். நல்லா பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இதுக்கு வெங்காயம் வந்து ஒரு வெங்காயத்தில் பாதி வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். தக்காளி 2, பச்சை மிளகா 1, அதை பாதியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அதுக்கப்புறம் சோம்பு அதையும் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள்னால் ஆட் பண்ணலை, மல்லித்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா காரம் இருக்காது, கிட்ஸுக்கு அப்போ தான் ரொம்ப பிடிக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். 7லேருந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டுட்டு தாளிச்சிடலாம். அப்புறம் கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்லா பெருங்காயத்தூள் சேர்க்குறதுனால நல்லா உங்களுக்கு ஸ்மெல் சூப்பராக இருக்கும். செரிமானமும் ஆகும் கிட்ஸுக்கு, அதுக்காக இதை சேர்க்குறது. இப்போ ரெடி ஆகிடுச்சு பருப்பு குழம்பு. தேவையான அளவுக்கு கொத்தமல்லி கட் பண்ணி அதையும் சேர்த்துடலாம். இப்போ குழம்பு இறக்கியாச்சு. சோறுலாம் இதுக்கு முன்னாடியே நாங்கள் ஆக்கி வச்சுட்டோம். அதனால் வந்து இப்போ செஞ்சு வச்சுருக்க பருப்பு குழம்பை இதோட இப்போ சேர்க்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சாதத்தோடு நல்லா மசிகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரெடி பண்ணி வச்சுருக்க பருப்பு சாதத்தை வந்து இப்போ லஞ்ச் பாக்ஸில் வச்சிடலாம். இது ரசாகோட லஞ்ச் பாக்ஸ். அப்புறம் இன்னொன்று சின்னதாக ஒரு லஞ்ச் பாக்ஸ் வைப்போம், அது வந்து ராபியாவுக்கு. இதுக்கு ரொம்ப மேட்சிங்கான சைடிஷ் எதுன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை தான். அது எல்லாருக்கும் தெரியும், அதனால் அதான் நானும் ரெடி பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணதும் எடுத்து வச்சுட்டேன். இதோட இந்த கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வீடியோ முடியுது ஃப்ரெண்ட்ஸ். என் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.